நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் மச்சான். வாடா. என்ன தண்ணி விட்டு எங்கடா போன? சாரிடா மச்சான், லேட் ஆயிடுச்சு. சேட்டா ஒரு மசாலா டீ. சரி தம்பி. மசாலா டீனா? இந்த இஞ்சி ஏலக்காய் இப்படி எல்லாம் போட்டு ஸ்பெஷலா தருவாங்கல்ல, அதான் மசாலா டீ. நாட்டுல என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கடா. ஆமால, எல்லாரும் எதோ கண்டுபிடிக்கிறாங்க. நாமளும் ஏதாவது கண்டுபிடிச்சு ஹிஸ்டரியில நிக்கணும் மச்சான். டேய், அளவுக்கு அதிகமா ஆசைப்படாதடா, அதுக்கெல்லாம் ரொம்ப படிக்கணும். அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல மச்சான், முயற்சி செஞ்சா முடியாது எதுவுமே இல்ல. சேட்டா ஒரு குயிக் பேசுறாங்க, பையன் கூட ரொம்ப ஓவரா பேசுறான். சரிடா மச்சான், நீ பிஏ முடிச்சுட்டு என்னடா பண்ண போற? அப்படி கேள்றா. எங்க அப்பாட்ட 10 லட்சம் வாங்கி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அப்படியே ஒரு கம்பெனி, அதுல வர லாபத்தை வச்சு அப்படியே இன்னொரு கம்பெனி, அப்படியே படிப்படியா முன்னேறி இந்தியாலே நான் தான் நம்பர் 1 வரலான்னு இருக்கேன். டேய், இப்ப ஏன்டா சிரிக்கிற? சிரிக்காம என்னடா பண்ண சொல்ற? இந்தியாவுல நம்பர் 1 பிசினஸ் மேன் இல்ல, உலகத்திலேயே நம்பர் 1 பிசினஸ் மேன் ஆனாலும் வேஸ்ட் தான்டா. ஏன் வேஸ்ட்ன்ற? மச்சான், உன்னை யாருன்னே தெரியாதுடா. இப்ப நான் உன்னை கேக்குறேன், உலகத்திலேயே யாரு நம்பர் 1 பிசினஸ் மேன்? தெரியல. அது நிரந்தரம் இல்லாதடா. இன்னைக்கு நீ நம்பர் 1 இருப்ப, நாளைக்கு நீயே லாஸ்டா இருப்ப. இருந்தா கெத்தா இருக்கணும்டா. உலகம் உன்னை மறக்க கூடாதுன்னா நாளைக்கு நீ பெரிய சயின்டிஸ்டா இருக்கணும்டா. செம்ம காமெடி பண்றடா நீ. சரி ஓகே, டெலிபோனை கண்டுபிடிச்சது யாரு? கிரகாம்பல். கிராவிட்டி? நியூட்டன். ஓகே, இவங்க எந்த நாட்டுல பிறந்தாங்கன்னு தெரியாது, எந்த வருஷத்துல பிறந்தாங்கன்னு தெரியாது. ஆனா அவங்க பேர் உனக்கு கரெக்டா தெரியுதுல, அது எப்படி? கண்டுபிடிக்கணும்டா, எதையாவது உன்னை கண்டுபிடிக்கணும். நான் முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு? ஹிஸ்டரியில நிக்கணும். முதல்ல உன் பக்கத்துல நான் நிக்கிறதுக்கு இடம் இருக்கா பாடுறா. தாராளமா இருக்கு மச்சான். ஒரே குழப்பமா இருக்கே. 12th நான் உனக்கு செஞ்ச பாவத்துக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு பாக்குறேன். நீ வந்தா நல்லது, இல்ல உனக்கு பிடிக்கலன்னா வீட்டுரு. பிடிக்காமலாம் இல்ல, ஆனா கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு மச்சான். அப்ப என்ன பண்றது? என் வாழ்க்கையில் நான் எந்த முடிவு எடுத்தாலும் ஒருத்தர் கேட்டுதான் முடிவு எடுப்பேன். அவரையே கேட்போம். யார் அவரு? அவர் யாருன்னா, சார் இவன் ஃப்ரெண்டு சார். சயின்டிஸ்ட் ஆகணும் ஆசைப்படுறான். என்னையும் சயின்டிஸ்ட் ஆகணும் விருப்பப்படுறான். அதான் சார் உங்ககிட்ட கூப்பிட்டு வந்தேன், உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு முடிவு எடுக்கலான்னு. சரி, தம்பி பேர் சொல்லுங்க. எனக்கு தம்பி எல்லாம் கிடையாது, நான் ஒருத்தன் தான். உன் பேரை தான்ப்பா கேட்டேன். விமல். பிறந்த தேதி? 6/12/1989. பிறந்த நேரம்? ஈவினிங் டைம், கரெக்டா தெரியல. ஜென்ம நட்சத்திரம்? ஜென்ம நட்சத்திரம் தெரியல. சரி ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே. எனக்கு சீட் ஆட தெரியாது சார். இதுல இருந்து ஒரு சீட் எடு. இந்தாங்க சார். சார் என்ன சார் ஜோக்கர் வந்திருக்கு? அப்ப என் ஃபியூச்சர் காமெடி ஆயிடுமா? ஜோக்கர் வந்தா காமெடின்னு அர்த்தம் இல்ல. ஜோக்கர் யாருக்கு வருதோ அவங்களுக்கு லாபம். ஜோக்கரை எதுக்கு பதிலாகவும் வச்சுக்கலாம். ஜோக்கர் வந்தா வெற்றின்னு அர்த்தம் தம்பி. சார் ரொம்ப நன்றி சார். அப்ப நான் வரேன் சார். தம்பி ஒரு நிமிஷம் நில்லு. ஏன் நேரம் சரியில்லையே? ஏன் சார்? ஏன் ஃபீஸை தராம போறீங்களா? சாரி சார், மறந்துட்டேன். பரவாயில்ல தம்பி. என்னங்க சார்? தேங்க்ஸ் தம்பி. வரேன் சார். வாங்க. யாரா நீ? யாரானா? விமல். இல்ல யாரா நீ? மச்சான் எனக்கு தெரிஞ்சவன்டா. யாரா நீ? டேய், ரூட்டே தெரியாம இருந்தேன்டா. ரோடு போட்டு அது மேல பஸ்ஸை விட்டியடா. மச்சான் இன்னைக்கு சொல்றேன்டா, என் உயிர் இருக்க வரைக்கும் உன்னை நான் மறக்க மாட்டேன்டா. என்னடா கர்ணன் படம் ஈஸ்ட்மேன் கலர்ல பாத்தியா? கர்ணன் என்னடா கர்ணன்? ஃப்ரெண்ட்ஷிப்ல நீ கர்ணனே மிஞ்சிட்டடா. டேய் ரொம்ப ஓவரா புகழாதடா. மச்சான் உன்னை புகழாம நம்ம யாரடா புகழ போறேன்? நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யணும்டா. நிலாவுல கப்பல் விடுறோம், சூரியன்ல சூப்பர் ஸ்டார் படத்தை ரிலீஸ் பண்றோம். இந்த உலகமே நம்மளை பார்த்து வியந்து போகணும்டா. டேய் விடுறா விடுறா, எல்லாம் பண்ணலாம். அடுத்த வருஷம் நோபல் பிரைஸ் உனக்கு எனக்கு தான் நினைக்கிறேன். ஒரு நோபல் பிரைஸ் என்னடா, 9 நோபல் பிரைஸ் வாங்கலாம்.
அப்ப நம்ம ஹிஸ்டரியில நின்ட்டோம் சொல்றியா? டேய் காலேஜ்ல நம்ம பேரை கல்வெட்டுல செதுக்க போறாங்களா இல்லையா பாருடா. சரி இதெல்லாம் ஓகே. ஆமா நம்ம என்ன ப்ராஜெக்ட் தான் பண்ண போறோம்? உங்ககிட்ட சொல்லலையா? நம்ம செல்போன் இருக்குல்ல, அதை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஏதேதோ பண்ணிட்டு இருக்கோம். நீ சொல்லு. ஏதேதோ பண்றோம். ஆனா வீட்ல இருக்கிற பொருளை இங்க இருந்தே ஆப்ரேட் பண்ண முடியுமா? முடியாது. அதைத்தான் இப்ப கண்டுபிடிக்க போறோம். இப்ப வீட்ல உங்க டிவி இருக்குல்ல, அதை நீ ஆஃப் பண்ண மறந்து வந்துட்ட. நீ இங்க இருந்தே டிவி ஆஃப் பண்ணலாம். அடடா, என்ன அறிவு மச்சான். எப்படா நீ தூங்குன? டேய் அது இல்லடா, இவ்வளவு மூளைய வச்சுட்டு எப்படி நீ சும்மா தூங்குனன்னு தான் கேட்டேன். டேய் லேட் பண்ண கூடாதுடா. இந்த ப்ராஜெக்ட எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும்டா. ஆரம்பிக்கலாம். அதுக்கு லேபும் காசும் வேணுமே. பண்ணட்டும், நம்ம காலேஜே பண்ணிட்டோம். நாளைக்கு நம்ம 2 பேரும் பண்ணா நம்ம காலேஜ் தான்டா பெருமை. உலக புகழ் பெற்ற 2 சயின்டிஸ்ட் விமல் அசோக் படிச்ச காலேஜ் சொல்லி சீட்டு வித்துருவானுங்களே. அதனால இது அவங்களே பண்ணிட்டோம்டா. பண்ணுவாங்களடா? என்னது பண்ணுவாங்களா? நம்ம பிரின்சிபல் ரூம் வேஸ்டா தானே இருக்கு. ஒரு ஆளுக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய ரூம்? அதையே நம்ம எடுத்துக்கலாம், அதையே நம்ம லேபா வச்சுக்கலாம். ஏய் அதுல ஜன்னல் கம்மியா இருக்கும்டா. நம்ம ஸ்டாஃப் ரூம் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோண்டா. அதான்டா கரெக்ட். யூ மீன் தட் ரூம்? ஓகே, அதே வாங்கிடலாம். இல்லனா புதுசா கட்டித்தர சொல்லி கேப்பேன்டா. என்ன நான் சொல்றது? ஏய் ஏனா பேசிட்டு இருக்கீங்க? என்னமோ கட்டித்தரேன்னு சொல்லிட்டு இருக்க. ஐஸ்வர்யாக்கு பொம்பளை குழந்தை பிறந்திருக்குல, அதை எனக்கு கட்டித்தர சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்கான். அட போமா. இல்ல நிலா, புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறோம். அதுக்கு லேப் எங்க போடலாம்னு பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க? மச்சான் ஒரு நிமிஷம்டா. அவட்ட சொல்லாமா வேணாமா? ஏன்டா அப்படி சொல்ற? இல்ல மச்சான், அவ படிக்கிற பொண்ணு, அதிலும் வசதியான பொண்ணு. இந்த ப்ராஜெக்ட் நம்ம சொல்ல போய் அதை பண்ணிட்டானா? ஏய் ஏனா தனியா பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல நிலா, அவளை பத்தி எனக்கு தெரியும். அவள்லாம் அப்படி பண்ண மாட்டா. டேய் என்னன்னு கேட்டுட்டே இருக்கல்ல, என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன நிலா, நாங்க மொபைலை வச்சு வீட்டுல இருக்கிற ஹோம் அப்ளையன்சஸை ஆப்ரேட் பண்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம். இதுதான் ஏற்கனவே பண்ணிட்டாங்கல்ல. என்ன சொல்ற நிலா? ஆமாண்டா, 4 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. மச்சான் அது வேற ஒண்ணும் இல்ல. பண்ணி மேய்க்கிற பையனி உனக்கு இவ்வளவு அறிவான்னு அவளுக்கு பொறாமடா. ஆமால, பொறாமப்படுறா. நாம செஞ்சுட்டு போறோமோன்னு பொறாம. இதுக்கெல்லாம் நாம அசரக்கூடாது. குட் பாய். நீ ஏன் சொல்றேன்னு எனக்கு தெரியுது. நீ கிளம்பு. இதை ஏற்கனவே ஒரு வாட்டி பண்ணியிருந்தா பரவாயில்ல. நாங்க எங்க ஆசைக்காக மறுபடியும் பண்ணிக்கிறோம். என்னடா மச்சான்? சூப்பர் மச்சான். டேய் உடனே கிளம்புவோம். ஓகே, இல்லைனா அவன் 3 மத்த ட்ரை பண்ணுவா. ஆமாண்டா. இதுக்கு மேல உங்க இஷ்டம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நேத்து டிவில கோடீஸ்வரன் நிகழ்ச்சி பார்த்தேன். சூர்யா அழகுடி. நானும் தான் பார்த்தேன். சூர்யாவை விடு, அந்த காலத்துல டிஆர் செம்ம ஸ்மார்ட்டி. யாரு? டிஆர், டி ராஜேந்திரன். யாரோட யார கம்பேர் பண்ற? அவர் எவ்வளவு திறமைசாலி தெரியுமா? அவர் ஒரு ஒன் மேன் ஆர்மி. நல்லா தானடி இருந்த. இப்ப கொஞ்ச நாள் என்னாச்சு உனக்கு? நீ என்ன வேணாலும் சொல்லு. அந்த ஜோக்கு வேணா சூர்யா கரெக்டா இருக்கலாம், ஆனா இந்த ஜோக்கு டிஆர் தான் கரெக்ட். இப்படியே சொல்லிட்டு ஜோக் கதை ஜோக்கு கதை ஆக போகுது. போடி. என்னாசை மைதிலியே என்னை நீ காதலியே, என்னாசை மைதிலியே என்னை நீ காதலியே, தன்னை தரணானே தானா. தம்பி நில்லு. ஆமா, டெய்லி ஐடி போட்டு வரையே, இன்னைக்கு என்ன மறந்துட்டியா? யாரு? நான் என்ன டெய்லி ஐடி கார்டோட அதை நீங்க பாப்பீங்க. ஆமா, எனக்கெல்லாம் கழுகு பார்வை. கழுகு பார்வையா? இன்னைக்கு தான் வாட்டி வரேன். டெய்லி நான் பாப்பானா? அண்ணா ஃபர்ஸ்ட் இயர் பிளாக் எங்க இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. என்ன தம்பி உனக்கு தெரியாத மாதிரி என்ன கேட்குற? செக் பண்றியா இல்ல என்ன செக் பண்றியான்னு கேட்டேன். அண்ணா உங்களுக்கு டெஸ்ட் தானே பண்றேன். நேரா போய் லெஃப்ட். கரெக்டா? கரெக்டா சொல்லிட்டீங்களே, பின்றீங்கண்ணே. ஆனா இதை யாரு கேட்டாலும் சொல்லிடுவாங்க. நான் ஒரு பொண்ணு பேர் சொல்றேன், அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு கரெக்டா சொல்லிட்டீங்க வச்சுங்க, நீங்க செம்ம ஆளுன்றது நான் ஒத்துக்கிறேனே. தம்பி நான் சொம்பா இருக்கலாம், ஆனா அடி வாங்கின சொம்பு கிடையாது. ஆஹா உஷாராயிட்டானே, கண்டுபிடிச்சிருவானோ. அண்ணே ஜோதிகா இந்த நேரத்துல எங்கண்ணே இருப்பாங்க? எந்த ஜோதிகா? கார்த்தி தங்கச்சி தானே? அட ஆமாண்ணே,
காந்தி தாத்தா என்ன சொல்லியிருக்காரு? காந்தி தாத்தா என்ன சொன்னாரு? என்கிட்ட எதுவுமே சொல்லல. காந்தி தாத்தா என்ன சொல்லியிருக்காரு? ஓ இப்போ புரிஞ்சிருச்சுண்ணே, இப்போ புரிஞ்சிருச்சு. நேரா கேண்டீன் பக்கம் போனா அந்த பொண்ணு இருப்பா, அங்க போய் பாத்துக்கோ. ஓகேண்ணே, இனி நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணே. ரைட்பா. ஹாய். அம்மா, நீ என்ன இங்க பண்ற? ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டியா? ஆயிட்டேன். ஆமா, நீ எப்படி இருக்க? இங்கெல்லாம் வராத, எனக்கு பிடிக்கல. ஒரு சின்ன ஹெல்ப், யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல, அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு. அதான் பிராக்டிகல் நோட்ஸ் எல்லாம் எழுதி தரேன்னு சொல்லிட்டல. ஆனா உடனே என்னால எழுதி தர முடியாது. நான் ஒன்னும் அதுக்காக வரல. வேற? ஒரு லவ் லெட்டர். என்னது லவ் லெட்டரா? ஹலோ, இருமா, முழுசா கேட்டு அப்புறமா அதிர்ச்சி ஆகலாம். இங்கிலீஷ்ல ஒரு லவ் லெட்டர் வேணும். உனக்கு எதுக்கு லவ் லெட்டர்? ஒரு பொண்ணுக்கு தரணும், அதான். பொண்ணுக்கா? ஆமா. தெரிஞ்ச பொண்ணா? 5 வருஷம் தெரியும், என்னோட திக் ஃப்ரெண்டு. அசிங்கமா இல்ல? 5 வருஷம் தெரிஞ்ச பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்குற? நீ எப்பவுமே இப்படிதான் அவசரப்படுவியா? கொஞ்சம் பொறுமா. என்கிட்ட லவ் லெட்டர் கேட்டது என்னமோ அந்த பொண்ணு தான். ஆனா அந்த பொண்ணு அவ லவருக்கு கொடுக்கறதுக்காக கேட்டா. தமிழ்ல லவ் லெட்டர் எழுத சொன்னா நம்ம தலைவர் ஸ்டைல கலக்குன்னு கலக்கிருப்பேன். சமையல் செய்ய தேவைடா ஸ்டவ்வு, மனுஷன் வாழ்க்கைக்கு தேவைடா லவ்வு. அம்மா அம்மான்னு கத்துண்டா கவ்வு, ஹார்ட்டுக்குள்ள பறக்கண்டா டவ்வு. போதும் போதும், என்ன எழுதணும்னு மட்டும் சொல்லு. ஒன்னும் இல்ல, நான் தமிழ்ல லோக்கலா சொல்றத நீ இங்கிலீஷ்ல பொயட்டிக்கா எழுதி தரணும். ஓகே ஓகே. சரி, சொல்லவா? பொறு, எழுதணும்ல. சொல்லு. என் உயிரே, நான் இந்த லெட்டர் தருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பேன். என் நினைப்பெல்லாம் உன்னை பத்தி தாண்டா. ராத்திரி ஆனா நீ தான் வர. உன்னை பத்தி நினைக்கிறப்பெல்லாம் மனசுக்குள்ள படப்படன்னு சிறுகடிக்குது. எனக்கே தெரியல எப்படி சொல்றதுன்னு. தெரியலன்னா விடு, நானே எழுதிக்கிறேன். இல்ல, இதெல்லாம் லெட்டர்ல எழுத வேண்டியது. சொல்லு. காலையில ஆரம்பிக்கிற நீ நைட்ல தான்டா முடிகிற. சிம்பிளா சொல்லணும்னா ஐ லவ் யூ, அவ்வளவுதான். இதான் லவ் லெட்டரா? உனக்குலாம் இது புரியாது. எங்க எழுதுன வரைக்கும் படி. Sweetheart, I know you will be surprised to receive a letter from me. Your thoughts have been running in my mind throughout the night. Every time when I think you. Think about you? Thinking about you தானே? ஆமால, sorry. சரி, மேல படிங்க. Thinking about you. My heart shudders and I don't know when to express or convey myself. Hey, when to express? How to express தானே? கரெக்ட்டா. என்னை விட உனக்கு இங்கிலீஷ் நல்லாவே வருது. அப்புறம் ஏன் என்ன எழுத சொன்ன? கையெழுத்து சரி இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பொயட்டிக்கா எழுத வராது. ஆனா உண்மையிலேயே நீ கிராமர்ல செம ஸ்ட்ராங்கா இருக்கடா. அண்ணா ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங். ஹேண்ட் ரைட்டிங்ல தான் வீக். காலேஜுக்கு போலன்னு மட்டமா நினைச்சிராதனா? நான் ஒன்னும் மட்டமா நினைக்கல. இந்தா. நீ நினைக்க மாட்டேன்னு தெரியும், நான் சொல்லி வச்சேன். பட்டா. பை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பொண்ணுங்க ரொம்ப அழகா இருக்காங்களே. தாம்பளத்தோட வந்து சம்மதத்தை முடிச்சிடலாம். ஹாய். ஏய் ஹாய். வணக்கம் நண்பா. பாஸ், இப்படி பேசாம இருந்து எனக்கு பயத்தை கொடுக்காதீங்க. நான் தெரியாம மோதிட்டேன், மன்னிச்சிடுங்க. நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். அன்னைக்கு அவசரப்பட்டு உங்களை அடிச்சிட்டேன். இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் பாஸ்? ஃப்ரீயா விடுங்க. அடி கொஞ்சம் பலமா விழுந்துருச்சோ? என்ன பாஸ் இவ்வளோ டவுட்டா கேட்குறீங்க? அடினா அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழுந்தது தெரியுமா? இந்த பஞ்சபூதங்களை கையில மடக்கி ஒரு பஞ்சு விட்டீங்க பாருங்க. பஞ்சர் ஆயிட்டா பாஸ், பஞ்சர் ஆயிட்டேன். அப்புறம் என்னை செக் பண்ண டாக்டர்லாம் நாடி நரம்பு ரத்தம் சதை ஈரல் புத்தி குடல் இது எல்லாமே
சண்டை வெறி ஊர்ன ஒருத்தனால மட்டுமே அடிக்க முடியும்னு சொல்லி அணுவா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க பாஸ். சாரியா, சீரியஸா சாரி. அட விடுங்க பாஸ், நானும் பல ஏரியால பல தடவை பல பேருட்டு அடி வாங்கியிருக்கேன். ஆனா இப்படி ஒரு அடி சூப்பர். அந்த முட்டிய மடக்கி ஒரு எத்தீங்க பாருங்க. என்ன அடி! வேற எவனா இருந்தான் ஸ்பாட் அவுட்டு. நீ தப்பு பண்ணியா இல்லையான்னு கூட தெரியல, அது தெரியாம அடிச்சுட்டேன். நான் அப்படி பண்ணிடக்கூடாது. விடுங்க பாஸ், இதெல்லாம் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எங்க ஏரியாலே என்னை வந்து அடிச்சிங்க, மூடிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம ஜிம் பாய்ஸை கூட்டின்னு வரணும், உங்ககிட்ட மூஞ்சில கையில வாயிலெல்லாம் வாங்கணும்? எல்லாம் பேட் டைம் பாஸ், ஃப்ரீயா விடுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ஒண்ணு பாஸ், இப்போ கூட ஒன்றும் இல்லை, உங்க படிவை பாதிலே நிறுத்திட்டு WWE சேர்ந்து வச்சிங்க, செம ஃபியூச்சர் இருக்கு பாஸ். இந்த வழியிலையும் நீ செம காமெடி பண்ற, அது எப்படி? நான் பண்றது பாஸ், அதான் காமெடி ஆகிட்டீங்களே. சரி, எங்க காலேஜ்ல என்ன பண்ற? தங்கச்சியை பார்க்க பாஸ். உன் தங்கச்சி இந்த காலேஜா? ஏன் தங்கச்சி இல்ல பாஸ், உங்க தங்கச்சியை பார்க்க வந்தேன். ஏ எதுக்கு முறைக்கிறீங்க? வரக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த ஏரியா பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். அது இல்ல, நீ ஜோதிகாவை ஏன் பார்க்க வந்தேன்னு புரியலாதான். இப்போ உங்க தங்கச்சி என் ஃப்ரெண்டு பாஸ், அதான் சும்மா ஃப்ரெண்டை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஜோ கேன்டீன்ல இருப்பான்னு நினைக்கிறேன், போய் பாரு. கேன்டீன்லலாம் இல்லை, லேபுக்கு போகிற வழியிலே பார்த்துட்டேன். பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் பாஸ் உங்கள் மேலே மோதிட்டேன். இன்னைக்கு நடந்த மாதிரி அன்னைக்கு நடந்ததும் தெரியாமல் நடந்த ஒரு ஆக்சிடென்ட், மனசில் எதுவும் வச்சுக்காத. அட விடுங்க பாஸ், அதையே மனசில் வச்சுக்க போகிறேன், அதான் உடம்புல அங்கே இங்கேன்னு வச்சுட்டீங்களே, அதெல்லாம் அன்றைக்கே மறந்துட்டேன் பாஸ். சரி, இன்னிலேருந்து நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். அட என்ன பாஸ், இந்த டைலாக்ல 8 நின்று பேசிட்டு இருக்கீங்க, சும்மா கட்டி பிடிச்சி கிரிப்பா பேச தேவையா? வாங்க பாஸ். நண்பேண்டா. அம்மா என்னையாச்சு? எல்லாம் உள்காயம், ஒண்ணு கூட ஆறல ராஜா. ஆனா நீங்க அன்பை கூட ரொம்ப ஆக்ரோஷமா வெளிப்படுத்துறீங்க, குறைச்சிக்கிங்க பாஸ். மோதல்ல ஆரம்பிச்சு காதல முடியறதான் பார்த்துருப்போம், ஆனா நாம மோதல்ல ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருக்கோம். இனிமே நீங்க தளபதி சூர்யானா, நான் தேவா மாதிரி. ஓகே பாஸ், டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். மீட் யூ சூன். கார்த்தி, ஒரு நிமிஷம். நம்ம தலைவர் படம் வீராசாமிக்கு 2 டிக்கெட் இருக்கு, போலாமா? ஏ எதுக்கு இப்போ முறைக்கிற? வரலன்னா வரலன்னு சொல்லணும், அதை விட்டு இப்பெல்லாம் முறைக்கப்படாது. என்ன வரியா? வரலையா? சரி போ. ஏய் தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி, காத்தி போய் என் ஃப்ரெண்டு மச்சி. ஏய்